மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இன்று கோவையில் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இன்று துவங்கி வைக்க இருக்கிறார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேருவோருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் இன்று கோவையில் துவக்கி வைக்கப்படும் என முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விழா நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்த திட்டத்தினை அவர் துவக்கி வைக்க இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கோவையில் இந்த விழாவானது இங்கே நடைபெற்று வருகிறது. திட்டத்தினை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேருவருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது கோவையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த விழா மற்றும் திட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையில் துவங்கி வைத்திருக்கிறார். சுமார் 3,28,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் மாதந்தோறும் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக. மேலும் புதுமைப்பின் திட்டத்தை தொடர்ந்து மாணவர்களுக்கான திட்டம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வந்த நிலையில்தான் தற்போது இந்த திட்டமானது துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பொருளாதாரத்தின் காரணமாக இடைநிற்றல் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறது. அதே போல மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் ஒரு காரணத்திற்காக எந்த சூழலிலும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக இதுபோன்ற திட்டங்கள் தமிழக அரசு சார்பில் செயல்பட்ட நிலையில் தற்போது இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையில் துவங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாணவர்கள் யாருக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 3,28,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய இருக்கிறார்கள். நேரடியாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் வழங்கும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் கூட தேவைப்படும் மாணவர்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தான் தற்போது திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டில் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகப்படுத்திய அடிப்படையில் ஏற்கனவே புதுமைப்பெண் திட்டத்தால் கிட்டத்தட்ட உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது. கணிசமாக இந்த வருடம் மட்டும் 15,000 மாணவர்களுடைய அதிகமாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக கருதப்படும் நிலையில்தான் தற்போது மாணவர்களுக்கான இந்த திட்டமும் கொண்டு வரப்படுகிறது. இதன் அடிப்படையிலே மாணவர்கள் உயர்கல்விக்கு ஏதுவான வகையிலும் அதே போல எந்த ஒரு சூழலும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் மாணவர்களுடைய பள்ளி செலவுக்கும் மற்றும் கல்லூரி செலவுகளுக்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 1000 வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கப்படும். அதே போல அவர்களுக்கு வரும் அந்த வைக்கப்பட்ட நிதி 1000 ரூபாய் வைத்தவுடன் உடனடியாக குறுஞ்செய்தி மூலமாக அவருக்கு வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்ததற்கான செய்தியும் அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த திட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையில் துவங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.